வணக்கங்கள். இதழியல் நண்பர்கள் அனைவரும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இந்த தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்ட விதம் குறித்து சில முன்னோட்டங்களை தருவது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை என்பது அனைத்து சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் கலந்தாலோசித்து இந்த நிதிநிலை அறிக்கை இன்று சட்டமன்றத்தின் முன் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சருடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதார அறிஞர்கள் இடம்பெற்றிருக்கும் அந்த குழுவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்கள் திரு ரகுராம் ராஜன், திரு அரவிந்த் சுப்பிரமணியம், ஜான் ரேஸ் மட்டுமின்றி நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டெஃப்லோ உட்பட்ட அனைத்து பொருளாதார அறிஞர்கள் அவர்களிடம் கலந்தாலோசிக்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்களிலிருந்து ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் வரை ஆலோசனை நடத்தப்பட்டது. சம்பந்தப்பட்ட துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர்கள், அதிகாரிகள், அவர்களிலிருந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வரை கருத்துக்கள் கேட்கப்பட்டன. சமூக ஊடகங்களில் வந்த ஒரு சிறு செய்தி கூட ஒரு அழகிய ஒரு திட்டமாக உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் பரந்துபட்ட ஒரு ஆலோசனையை நடத்தி நிகழ்த்தி இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை முன்னோட்டமாக குறித்து இது குறித்தான இந்த நிதிநிலை அறிக்கை குறித்தான ஒரு சில செய்திகளை உங்களுடைய பார்வைக்கு முன்வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டினுடைய அந்த பரப்பும் மக்கள் தொகை குறித்து ஒரு சின்ன இது இட்ஸ் அ பெர்ஸ்பெக்டிவ் ஐடியா. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சுமார் 7 கோடி, அநேகமாக இப்பொழுது 8 கோடியை தாண்டி இருக்கும். இது ஜெர்மனி நாட்டிற்கு நிகரான மக்கள் தொகை கொண்டது. பரப்பளவை பார்த்தால் கிரீஸ் நாட்டினுடைய பரப்பை ஒத்தது நம்முடைய தமிழ்நாட்டின் பரப்பு. நம்முடைய பொருளாதாரத்தின் அந்த அளவை பார்த்தால் அது ஃபின்லாந்து, பவர் பர்ச்சேசிங் பேரிட்டி உட்பட அந்த அளவுகளின்படி பார்த்தால் நெதர்லாண்ட்ஸை ஒட்டியது. நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் 6% மக்கள் தொகை, 4% பரப்பளவு. ஆனால் நாம் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு கொடுக்கும் பங்களிப்பு 9%. நம்முடைய பொருளாதாரம் எப்படி வளர்ந்து வருகிறது என்பது குறித்தான ஒரு சிறு இது. 2020-21 கோவிட் பெருந்தொற்று அதிகமாக இருந்த காலம். அந்த காலத்திலேயே நாம் தேசிய சராசரியை விட அதிகமாக வளர்ந்தோம். தொடர்ந்து நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டும் படம். நிதி பற்றாக்குறை, ஃபிஸ்கல் டெஃபிசிட் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் படி 3% என்பது குறியீடு. அந்த 3% குறியீடை 25-26 நிதியாண்டில் நாம் எட்டுவோம் என்பதற்கான ஒரு எப்பொழுதுமே ஏன் இவ்வளவு கடன் வாங்குகிறோம் என்பது குறித்தான கேள்விகள் வரும். கடன் வாங்குவது என்பது அப்சல்யூட் நம்பரில் பார்க்காமல் பொருளாதாரத்தின் அளவை உட்பட்டு நாம் பார்ப்பது பொருளாதார வல்லுநர்களுடைய ஒரு கருத்து. அந்த வகையில் நம்முடைய பொருளாதாரம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அதற்கேற்ப நாம் கடனை வாங்குகிறோமா என்பத கேள்வியை பல நேரம் பொருளாதார வல்லுநர்கள் வைப்பார்கள். அதற்கான பதிலை எதிர்பார்ப்பார்கள். நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது. வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் 28% கீழ் நீங்கள் ஒரு மாநிலம் கடன் வாங்கக்கூடும், வாங்கினால் டெட் சஸ்டைனபிலிட்டி இருக்கும் என்று நிதிக்குழு பரிந்துரைக்கிறது. அந்த நிதிக்குழுவின் பரிந்துரைக்கு கீழாக, குறைவாக, அந்த வரம்புக்குள் தான் நம்மளுடைய கடன் வாங்கும் அளவு இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் அளவு இந்த 25-26 ஆண்டு 26% என்ற அளவில், நம்முடைய பொருளாதாரத்தில் 26% என்ற அளவில் நாம் நம்முடைய டெட் டு ஜிடிபி அந்த இது இருக்கும் என்று இந்த குறிப்பான இந்த செய்தி தெரிகிறது. நம்முடைய வருவாய் பற்றாக்குறை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நம்முடைய வருவாய் வரவினங்களுக்கும் செலவினங்களுக்கும் உள்ள இடைவெளி
அது எப்படி குறைந்து கொண்டிருக்கிறது என்று கோவிட் நேரத்தில் அதிகமாக இருந்தது. எல்லா மாநிலங்களும் நாடு உட்பட அத்தனையுமே வந்து ரெவென்யூ டெபிசிட் அதிகமாக இருந்தது. அது குறைந்து கொண்டே வந்து 25-26ஆம் ஆண்டு 1.17% இருக்கும். கணக்கில் பார்த்தீங்கன்னா 2024-25ஆம் ஆண்டு சென்ற வருடம் நாம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தபோது 49,000 கோடி வருவாய் பற்றாக்குறையாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டு இந்த வருடமே நாம் 3,000 கோடி குறைத்திருக்கிறோம். அடுத்த வருடம் இது 41,000 கோடி அளவிற்கு இது குறையும். அந்த அளவுக்கு நம்மால் நிதி மேலாண்மை செய்ய முடிந்திருக்கிறது என்பது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். கூட இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வரவேண்டிய பல நலத்திட்ட உதவிகள் வராமலேயே நாம் 41,000 கோடி அளவிற்கு குறைத்திருக்கிறோம். வந்திருந்தால் இந்த வருவாய் பற்றாக்குறையை இன்னும் குறைத்திருக்க முடியும் என்பது எங்களுடைய துணிவு. இது மிக முக்கியமான ஒரு செய்தி. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதற்காக நாம் செலவிடுகிறோம், எந்த நலத்திட்டங்களுக்காகவா அல்லது வந்து குறிப்பாக கட்டமைப்பு வசதிகளுக்காக நாம் எவ்வளவு செலவிடுகிறோம் என்பதை பொருளாதார வல்லுநர்கள் தொடர்ச்சியாக கவனித்து கொண்டிருப்பார்கள். இந்த வருடம் அது 46,000 கோடி இருக்கும். அடுத்த வருடம் இஸ் அ குவைட் அன் அம்பிஷியஸ் டார்கெட். 57,000 கோடி அளவிற்கு நாங்கள் இதில் அந்த மூலதன செலவுகள் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையிலும் நிறைய திட்டங்கள், கட்டமைப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வருடம் தொடங்கி அது நடக்கும்போது இந்த உயர் அளவை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இது எப்படி நமக்கு வருகின்ற வருவாய் குறித்தானது. ஸ்டேட் ஓன் ரெவென்யூ சுமார் 75% நமக்கு நம்மளுடைய சொந்த வரி வருவாய், 24.7% நாம் ஒன்றிய அரசினுடைய வரி பகிர்வு அல்லது மானிய உதவிகள் என்று அவர்களிடம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் சில குறைவுகள் இருக்கின்றன என்பது நாம் அனைவரும் அறிவோம். இது ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் இதில் ஜிஎஸ்டி அந்த போர்ஷன் வந்து நம்ம வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கோம். கண்ட்ரியில் ஆவரேஜ் க்ரோத்தை விட நம்மளுடைய ஜிஎஸ்டி க்ரோத் நல்லாயிருக்கு. 22% நம்மளுடைய க்ரோத் வந்து இருக்குது. இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் இன் தி கண்ட்ரி. வேட் குறைவாக இருக்கிறது. வேட் பெட்ரோலியம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் லிக்கர். ஸ்டாம்ப் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் 14% நமக்கு வந்து க்ரோத் இருக்குது. மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸஸ் நல்லாயிருக்கு, 12.6%. மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக இருக்கும். 2 வீலர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் 4 வீலர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள். அதில் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் நல்ல க்ரோத் இருக்குது, அரௌண்ட் 12% மேலே. 4 வீலர் பொறுத்த வரைக்கும் வந்து டிசம்பர் வரைக்கும் சற்று குறைவாக இருந்தது. ஆனால் ஜனவரி மாதம் வந்து 18% வந்து அது வந்து உயர்வை காண்பித்தது. அந்த உயர்வு தக்க வைத்து கொள்ள முடியுமா என்பது எங்களுக்கு பார்த்துட்ருக்கோம், தொடர்ச்சியாக கவனிச்சுட்ருக்கோம். மோட்டார் வெஹிக்கிள் taxes will fetch us better revenue. So this is the overall picture, and our SOTR, we are doing extremely well in GST, IGST settlement. We are one of the topmost in the country as far as the GST collections are concerned. We have taken extra efforts in data analytics, and then as well as our tax administration is fully geared up to collect all the arrears, and as well as this one. The most critical aspect in GST என்ன சொல்லணும் அப்படின்னா டிஜிட்டல் எக்கானமி, டிஜிட்டல் சர்வீசஸ் குறித்தான அந்த ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் நாங்கள் கவனம் செலுத்தணும்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் அதில் வந்து க்ரே ஏரியாவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ்ட்டு வந்து நிறைய நாங்கள் டேட்டாஸ்லாம் வாங்கி அதில் வந்து நாங்கள் கவனம் செலுத்திகிட்ருக்கோம். ஸோ அதன் மூலமாக டிஜிட்டல் எக்கானமி, அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய வருவாய் வந்து கொண்டு இருக்கிறதா என்பது குறித்து நாங்கள் ஆழமாக பரிசீலித்து கொண்டிருக்கோம். ஜிஎஸ்டினுக்கும் நாங்கள் எழுதியிருக்கோம். நிறைய டேட்டா எக்ஸ்சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. ஹோப்ஃபுல்லி அவர் அஃபீஷியல்ஸ் வில் get us where we want to go. இப்போ வந்து முக்கியமான திட்டங்கள், அந்த திட்டங்கள் குறித்து அத்தனை செய்திகளும் சொல்லியிருக்கோம். இது தீம் பேஸ்டாக கொஞ்சம் we have just rearranged for your comfort level. மகளிர் நலன் மிக முக்கியமான
ஒரு 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 தீம். அதில் வந்து சொத்து பதிவு 10 லட்சம் வரை மதிப்புள்ள வீடு, மனை, விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பத்திரப்பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து பத்திரப்பதிவு நடந்து கொண்டிருக்கிற அந்த இதில் பார்த்தா ஒரு 75% வந்து 10 லட்சத்திற்கு குறைவாக வந்து இந்த பத்திரப்பதிவு நடந்துகிட்ருக்கு. அது வந்து இது வந்து பயன்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1 லட்சம் மகளிரை அடுத்த 5 ஆண்டுகளில் தொழில் முனைவோராக்குவதற்கான முயற்சி. சுய உதவி குழுக்களுக்கான கடன் 37,000 கோடி என்று வங்கி கடன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வங்கிகள் மூலம் விடியல் பயணம். மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகைக்கு 13,807 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தகுதி வாய்ந்த பயனாளிகள் விடுபட்டு போயிருந்தால் அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்டு அவர்கள் புதிதாக சேர்க்கப்படும் பயனாளிகளுக்கு தேவையான கூடுதல் நிதியை உடனுக்குடன் நாங்கள் வழங்குவோம். அதே போல் சென்னை, கோவை, மதுரையில் மாணவியர் விடுதிகள் புதுமை பெண் மற்ற திட்டங்களிலெல்லாம் பயன்பெற்று நகரங்களை நோக்கி நிறைய மாணவியர் தொலைதூர கிராமங்களிலிருந்து படிக்க வருகிறார்கள். அவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான தரமான மாணவியர் விடுதிகள் வேண்டும் என்பதற்காக 3 இடங்களில் ஒவ்வொரு இடத்திலும் 1000 மாணவியர் தங்கும் விதமாக நவீன வசதிகளுடன் வைஃபை முதல் கொண்டு சிசிடிவி முதற்கொண்டு அனைத்து வசதிகளுடன் மிக தரமான முறையில் தோழி மகளிர் பணிபுரியும் மகளிர் விடுதி பராமரிப்பு நிறுவனத்தினுடன் அவர்கள் பராமரிக்கப் போகும் இந்த விடுதிகள் நிச்சயமாக தொலைதூர கிராமங்கள், கடைக்கோடி கிராமங்களிலிருந்து வரும் பெண்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மிக தைரியமாக அவருடைய குழந்தைகளை அனுப்பக்கூடிய அளவில் இந்த திட்டம் பயனளிக்கும் என்று நம்புகிறோம். 3 இடங்களில் செய்யப்போகிறோம். காலை உணவு திட்டம் நாட்டிலேயே முதலாவதாக அறிமுகப்படுத்தப்பட்டு அடுத்தது அரசு பள்ளிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கு பின்னால் அரசு உதவி பெறும் கிராம பகுதியில் இருக்கும் பள்ளிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இப்பொழுது நகர்ப்புற பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஏனெனில் திட்டக்குழுவினுடைய ஆய்விலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், கிராம பகுதிகளில் இருக்கும் பெண்களை விட நகரப்பகுதியில் இருக்கும் தாய்மார்கள் அவருடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் பொழுது அவர்கள் பல நேரங்களில் காலை உணவு உண்ணாமல் வருகின்றார்கள் என்ற ஒரு செய்தியில் அந்த ஆய்விலிருந்து தெரிய வருகிறது. அந்த தாய்மார்களுக்கு நிச்சயம் இது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமான ஒன்று கடைசியாக இருக்கக்கூடியது கருப்பை வாய் புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர். அதுக்காக அதை தடுப்பதற்கான ஒரு தடுப்பூசி திட்டம் 14 வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் அளிக்கக்கூடிய திட்டம். இது இந்த வருடம் இது தொடங்கப் போகிறது. படிப்படியாக அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் இது அளிக்கப்படும். இதன் மூலம் இந்த நோயை அறவே தமிழ்நாட்டில் நீக்கக்கூடிய சூழல் உருவாகும். பள்ளிக்கல்வி நான் முதல்வன் கல்லூரி கனவு என்று நாம் அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் நோக்கத்தோடு அவர்கள் இந்தியாவின் நாட்டின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்கள் ஐஐடி, தென் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி போன்ற அல்லது பல கல்வி நிறுவனங்கள், மிக முக்கியமான கல்வி நிறுவனங்களில் அவர்களுடைய சேர்க்கையை உறுதி செய்யும் வகையில் சில மாணவர்கள் வெளிநாட்டில் கல்வி உதவித்தொகை பெற்று பயிற்சி பயிலக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு ஏற்கனவே முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை விரிவாக்கம் செய்து தமிழ்நாட்டில் இருக்கும் 388 ஊராட்சி ஒன்றியங்கள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் 500 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகள் மூலமாக அருகில் உள்ள பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கும் வகையில் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 2000 மாணவர்கள் தலைசிறந்த பள்ளிகளில், தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் சாதனையாளர்களாக தங்களுடைய காலடி படத்தை எடுத்து வைக்க முடியும் என்று இந்த அரசு நம்புகிறது. கணினி ஆய்வகங்கள், திறன்மிகு வகுப்பறைகள், பள்ளி மேம்பாட்டு திட்டத்திற்கான 1000 கோடி, இவை அனைத்துமே பள்ளி கல்விக்காக நாம் யோசிக்கக்கூடிய திட்டங்கள். மதுரையில் கலைஞர் நூலகம் இதுவரை 15 லட்சம் வாசகர்கள் அங்கு வந்து சென்று பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வெற்றியை தொடர்ந்து அதுபோன்ற அறிவு திருக்கோவில்கள் கோவையிலும் திருச்சியிலும் கட்டப்பட்டு வருகின்றன. அதை பறந்துபட்டு இன்னும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக சேலம், கடலூர், திருநெல்வேலி
இவை அனைத்துமே மிக கவனமாக பார்த்து தேர்ந்தெடுத்த இடங்கள். எங்கெங்கெல்லாம் போட்டித் தேர்வுக்கு அதிகம் பேர் பயனடைவார்களோ அந்த இடங்களுக்கு இதை சென்றால் பயனுள்ளதாக இருக்கும் என்று சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் இந்த பகுதிகளுக்காக சேலம், அதேபோல் கடலூர், அதேபோல் திருநெல்வேலி, இந்த புதிதான இந்த இடம். கடைசியாக இருக்கும் அந்த பழங்குடியினர் பகுதி, இதுதான் ஒரு சமூக ஊடகத்தில் வந்த செய்தி. பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் மலைப்பகுதியில் உயர்கல்வி பயிர்வதற்கான உயர்நிலைப் பள்ளியும் மேல்நிலைப் பள்ளியும் இல்லாததால் மாணவர்கள் இடைநின்று போகின்றார்கள் என்று வெளிவந்த ஒரு செய்தியின் அடிப்படையில் நாங்கள் செய்த ஆய்வின் அடிப்படையில் இப்பொழுது 14 உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாக நாம் தரம் உயர்த்தியிருக்கிறோம். உயர்கல்விக்கு இந்த ஆண்டு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை அனைத்து இதழிய நண்பர்கள் அத்தனை பேரும் அறிவீர்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தை முதன்மையான பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான முயற்சி. அண்ணா பல்கலைக்கழகம் தற்பொழுது QS வேர்ல்ட் ரேங்கிங்கில் அந்த தர வரிசையில் 383வது இடத்தில் இருக்கின்றது. அடுத்த 5 ஆண்டுகளில் இது 150 இடத்திற்குள் வர வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. அதே போல் முதல் 20 இடங்களில் இந்தியாவில் இருக்கிறது. முதல் 10 இடங்களுக்குள் அது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வர வேண்டும். அதற்கான 500 கோடி, அந்த 500 கோடியில் அரசு பங்களிக்கும், பல்கலைக்கழகத்தின் மானிய நிதி இருக்கும். அதே போல் முன்னாள் மாணவர்கள் அதில் பங்களிப்பார்கள். அதே போல் தொழில்துறை நிறுவனங்கள் வந்து பங்களிக்கும். அண்ணா பல்கலைக்கழகத்தை முன்னணி பல்கலைக்கழகமாக மாற்றுவது அரசினுடைய குறிக்கோள். அதே போல் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு நாம் தொகுப்பு நிதியாக உயர்த்தி வைத்திருக்கிறோம் 700 கோடி. அரசு பல்கலைக்கழகத்தினுடைய தரம் உயர்த்தல் என்றால் அவர்களுடைய ஃப்ரம் கரிக்குலம் டெவலப்மெண்ட் டு எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம்ஸ் டு all kinds of educational, academic, pedagogical aspects. We would like to have one fund with performance linked aspects so that we will improve the quality of higher education in the state. முதல்வர் படைப்பகம் is a co-working space we are looking at. 30 இடங்கள் அனைத்து மாநகராட்சிகளிலும். இங்கு ஃப்ரீலான்சிங்கிலிருந்து பல பேர் யார் வேண்டுமானாலும் போய் தங்களுடைய பணிகளை தொடரலாம். ஸ்டார்ட் அப் நிறைய பேர் அங்கே போய் பார்க்கலாம். அந்த இதுக்கானது தொழில் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க நிதிகளுக்கு முக்கியமாக அரசு பொறியியல் கல்லூரிகள், அதே போல் பாலிடெக்னிக் காலேஜில் நிறைய மாடர்ன் கோர்சஸ் we are going to start. From artificial intelligence to data analytics to drone design, a lot of courses are being planned for it. அதே போல் புதிய கல்லூரிகள் நிறைய தொடக்கிறோம். 10 அரசு கலைக்கல்லூரிகள், அறிவியல் கல்லூரிகள், அதே போல் ITIs, கன்ஸ்ட்ரக்ஷன் வெல்ஃபேர் போர்டு அண்ட் as well as other aspects. முக்கியமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில் இருக்கக்கூடிய மொத்த சேர்க்கைக்கான இடங்கள் சுமார் 1,05,000. அந்த கல்லூரிகளில் நிறைய பேர் விண்ணப்பிக்கிறார்கள். ஆனால் இடம் குறைவாக இருப்பதால் பலருக்கும் கொடுக்க முடியவில்லை. அதற்காக கூடுதல் இடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 15,000 இடங்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கிடைக்கும். 1,00,000 மாணவர்களுக்கான கல்வி கடன் வங்கிகள் வழங்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் சென்னையில் ஒரு மிகச்சிறந்த அறிவியல் மையம், கிராண்ட் சயின்ஸ் சென்டர் வில் பி செட் அப் இன் சென்னை இன் அசோசியேஷன் வித் சிங்கப்பூர் சயின்ஸ் சென்டர். இது சென்னையில் அமையும். அதே போல் மிக முக்கியமான ஒரு அம்சம், தமிழ் புதல்வன் குறித்து இங்கே பேசியிருக்கிறோம். புதுமை பெண் போல் அடிப்படை அறிவியல், பேசிக் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் சமூகத்தில் இன்று மிக முக்கியமான ஒரு சிக்கலாக கல்வியாளர்கள் கருதுவது என்னவென்றால், தமிழ் சமூகத்தின் மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருமே தொழில்நுட்ப படிப்புகளை நோக்கி சென்று கொண்டிருப்பதால், பொறியியல், மருத்துவம் என்று சென்று கொண்டிருப்பதால் அடிப்படை அறிவியல் மற்றும் கணிதத்தில் நல்ல கல்லூரிகள் இல்லை, அமைப்புகள் இல்லை. அங்கு போவதற்கு யாரும் விருப்பப்படவில்லை. ஆகவே மிக முக்கியமான இந்த அம்சத்தை நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பது யோசித்து பார்த்த பொழுதுதான் இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இது. We will associate with the best institutions in the country like Indian Institute of Science, Bangalore, TAFR,
இது போன்ற மிகச்சிறந்த ஆய்வு நிறுவனங்களுடன் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து அந்த சென்னை மற்றும் கோவையில் அந்த கல்வி நிறுவனங்கள் ஆய்வு நிறுவனங்கள் அமைக்கப்படும். இது ஒரு முக்கியமான இது. தொழில் வளர்ச்சிக்காக இன்று பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. We are giving lot of push to industrial development, starting from semiconductor இன்று மிக மிக முக்கியமான துறை. அநேகமாக வரும் நாட்களில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் எந்த நாடு முன்னிலை வைக்கிறதோ அது வல்லரசாக வல்லரசாக திகழும் என்று பலரும் அதை கணிக்கின்றார்கள். அதற்காகத்தான் அத்தனை நாடுகளுமே அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. அந்த போட்டியில், அந்த ஆரோக்கியமான போட்டியில் தமிழ்நாடும் இணைந்திட வேண்டும். இந்தியாவில் சிறந்த செமிகண்டக்டர் நிறுவனங்கள் நிறுவப்பட வேண்டும் என்பதற்காக செமிகண்டக்டர் மிஷன் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. We are looking for major investments in semiconductors. Semiconductors spectrum is too large, from design to foundry to testing, assembly and packaging. It's a too large spectrum. We have picked up few important shades in that, and including power electronics. We tied up with Industries Department, tied up with specific strategic investors. The most critical thing is that we are going to locate it in Coimbatore, which is known for foundry, which is known for entrepreneurship. We would like to change the landscape of Coimbatore by introducing the semiconductor mission. அதுபோல் புதிய நிறைய தொழிற்பூங்காக்கள் வரப்போகின்றன. நான் லெதர் ஃபுட்வேர், அது அதிக அளவு வேலைவாய்ப்புகளை தரக்கூடிய அந்த துறை. ஒவ்வொரு யூனிட்டும் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பகுதிகளில் அமைக்கப்பட்ட ஒவ்வொரு அந்த உற்பத்தி நிலையங்களும் 10,000-15,000 பேருக்கு வேலைவாய்ப்புகளை தருகின்றன. பெரம்பலூர், அரியலூர், ராணிப்பேட்டை, செய்யார், சிவகங்கை, புதுக்கோட்டை இது போன்ற இடங்களிலெல்லாம் அமைக்கப்பட்டவை. ஒவ்வொன்றும் குறைந்தது 10,000 to 20,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கின்றன. 80% ஊரக பகுதிகளை சார்ந்த பெண்கள். ஆகவே இந்த துறைக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். இந்த வருடம் அறிவிப்பு கடலூரிலும் மேலூரிலும் தலா 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும். மேன்மேட் ஃபைபர் அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பார்க் கோயிங் டு பி அட் தூத்துக்குடி. ஸோ ஒவ்வொரு துறையும் பார்த்து சொல்கிறோம். முக்கியமான அதில் அம்சம் அதே போல் சிட்கோ அமைக்கக்கூடிய தொழிற்பேட்டைகள் அதுவும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன 9 இடங்களில். அதனுடைய தி லொக்கேஷன்ஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பரவலாக இது அந்த வளர்ச்சி இருக்க வேண்டிய அந்த நோக்கத்தில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த தொழிற்பூங்காக்கள், தொழிற்பேட்டைகள் அமையும். இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தொழிற்பூங்காக்கள், தொழிற்பேட்டைகள், அதே போல் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் மூலமாக இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட அந்த திட்டங்கள் மூலமாக மட்டும் 80,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றன. ஆகவே அதிக வேலைவாய்ப்புகளை அள்ளித்தரும் மிக முக்கியமான துறைகளில் நாம் தொழிற்சாலைகளை, தொழிற்பூங்காக்களை தமிழ்நாடெங்கும் நிறுவுவதற்கு திட்டமிட்டு இதை அறிவித்திருக்கிறோம். இது மிக முக்கியமானது. சன்ரைஸ் செக்டார்ஸ், எப்பொழுதுமே தொழில்துறையில் நாம் தொடர்ந்து முன்னணியில் இருக்க வேண்டும் என்றால் அடுத்து எந்த துறையில் அதிக வளர்ச்சி என்பதை கணித்து அதில் நாம் முன்னதாகவே நாம் முதலீடு செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. அதற்கான ஒரு சூழலையும் உண்டாக்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது. செமிகண்டக்டர் துறையில் நாம் முன்னேற வேண்டும் என்றால் தொழிற்பூங்காக்களை அறிவிப்பது மட்டுமல்ல, அதற்கேற்ப நாம் தொழிலாளர்களை தயார் செய்ய வேண்டும். அட்வான்ஸ்டு VLSI டெக்னாலஜிஸ் courses to be introduced in all our universities, and then only the ecosystem will be vibrant and then ready to absorb the industrial ecosystem. அந்த வகையில் செமிகண்டக்டர் மிக முக்கியமானது. Shipbuilding is an emerging area, and we have got very good response from specific response from South Korea and as well as Japan. கடலூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் மிக விரைவில் இந்த தொழிற்சாலைகள் அமையும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது கடலூர் மண்டலத்திலும் தூத்துக்குடியிலும் மிக பெரிய அளவிற்கு
நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செயற்கை இழை, man-made fiber and technical textile is an emerging area. We would like to have those kind of things also. Even in power looms, we are going for the modernization. அதுவும் மிக முக்கியமானது. Biosciences Park, again very very critical, nearer to Chennai we will do it. And Space Tech, நம் தமிழ்நாட்டில் நம்முடைய ஸ்டார்ட் அப் மிஷன் மூலமாக மானிய உதவி பெற்ற பல ஸ்பேஸ் டெக் நிறுவனங்கள் உலகளவில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த ஏரியாவை வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் பார்க்குறோம். அதில் நிறைய டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடு பண்ணோம். அதற்கான முயற்சிகளையும் நம்ம இறங்க போகிறோம். அதே மாதிரி ஏவிஜிசி, அனிமேஷன், விஷுவல் கிராஃபிக்ஸ் அண்ட் இந்த கேமிங்ஸ் எஃபெக்ட்ஸ், அதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் அண்ட் காமிக், இதுலேயும் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து நம்ம நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சன்ரைஸ் செக்டார்ஸில் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம முன்னணியில் இருக்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அப்பொழுது தான் நாம் தொடர்ச்சியாக நம்முடைய முன்னணியை, வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும். தேங்கி விடாமல் நம்முடைய வளர்ச்சியை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்றால் நாம் தொடர்ச்சியாக நாம் அதை முன்னெடுக்க வேண்டும். These are all the areas we found that Tamil Nadu has to have a greater presence. தொழில் வளர்ச்சி, ஒசூரில் ஒரு நாலேஜ் காரிடார், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் பம்ப் மோட்டார், அதே போல் புத்தொழிலுக்கான இது, புதிய தொழிற்பூக்காக்கள், இதெல்லாமே நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். டிரான்ஸ்போர்ட் பார்க்குறப்ப ராமேஸ்வரம் ஒரு வருடத்திற்கு 2 லட்சம் மேற்பட்ட உள்நாட்டு பயணிகள் வந்து செல்லும் ராமேஸ்வரத்திற்காக ஒரு புதிய விமான நிலையம் ராமேஸ்வரத்திற்கு அருகே. மெட்ரோ ரயில் திட்டங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பல திட்டங்கள் குறித்தான அந்த விரிவான அறிக்கைகள் மெட்ரோ ரயில் நிறுவனத்திடமிருந்து அரசிற்கு பெறப்பட்டுள்ளன. அதை கவனமாக ஆராய்ந்து மிக விரைவில் நாங்கள் ஒன்றிய அரசுக்கு அனுப்புவோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய வழித்தடங்கள் நீட்டிக்கப்பட வேண்டும். அது குறித்தும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை, கோவையை பொறுத்தவரை ஏற்கனவே ஒன்றிய அரசுக்கு அனுப்பி அவருடைய பரிசீலனையில் இருக்கிறது. RRTS, தி ஹை ஸ்பீட் ரயில்வே, டெல்லி ஆப்ரேட்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் மீரட். ஸோ வி ஆர் லுக்கிங் அட் சேம் RRTS. இது மிக முக்கியமான ஒன்று. ஏனெனில் சென்னைக்கு இன்றளவும் திண்டிவனம், விழுப்புரத்திலிருந்து தினந்தோறும் வந்து செல்லும் நபர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அரக்கோணம், வேலூரிலிருந்து இதே சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வந்து செல்லும் நபர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அந்த வகையில் நாம் ஒரு ஹை ஸ்பீட் ரயில்வே எடுத்து சென்றால் இது நவீனமாகவும் எதிர்கால திட்டமிடலுக்கும் மிக முக்கியமானதாக இருக்கும் என்பதால் இட்ஸ் அ பட்ஜெட் விச் இஸ் லுக்கிங் ஃபார் தி ஃபியூச்சர். அந்த வகையில் இது நாம் அதற்கான விரிவான சாத்தியக்கூறுகளை நாம் ஆராயப் போகிறோம். புதிய பேருந்துகள், புதிய மின் பேருந்துகள், we are looking at less polluting ones, so CNG conversion and Gindi and Vannarapettai, the multimodal integration. Some places ரோப்வேக்காக வந்து நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டியில் தனியாக கார்ப்பரேஷன்ஸே இருக்குது. பல இடங்களில் வந்து கேதார்நாத் இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இதுவும் நம்ம யோசிச்சுட்ருக்கோம். கொடைக்கானல், நீலகிரி, மகாபலிபுரத்தில் இது வந்து பண்ண முடியுமா அப்படின்னு. சென்னை மெட்ரோ ரயில் வில் அண்டர்டேக் தி feasibility study for that. உள்கட்டமைப்புகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். இட்ஸ் அ வெரி வெரி டெலிகேட் பேலன்ஸ்டு பட்ஜெட், போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் welfare schemes and as a huge push for the infrastructure, for the you can just note down that for roads, so much funds are being pumped into, and high speed, the elevated corridor from Thiruvanmiyur to Uttandi, an industrial corridor from Oragadam to Cheyyur, huge bypasses, and then from Karunguri to Punjeri to ease the traffic congestion from onward to Chennai. So these are all the major infrastructural projects which are we are going to take it up, which will really have multiplier effect on the economy. And the water, புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. புதிய கூட்டு குடிநீர் திட்டம் 7 மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, அதே போல் தென்காசி, தூத்துக்குடி, இது போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது மட்டுமே ஒரு 5000 கோடி அளவிற்கான அந்த திட்டங்கள். ஏற்கனவே இருக்க கூட்டு குடிநீர் திட்டங்களை சற்று புதுப்பித்தால் இன்னும் சரியாக இருக்கும் என்றது. மிக முக்கியமானது சென்னைக்கு 6வது நீர்த்தேக்கம் கோவளம் உப வடிநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர் பரப்பளவில்
நாம் 170 MLD குடிநீரை சென்னைக்கு தரத்தக்க ஒரு புதிய நீர்த்தேக்கம் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அது உடனடியாக எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சென்னை முதன்மை சுற்றுக்குழாய் திட்டமும் மிக முக்கியமானது. சென்னை பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலுமிருந்து வரக்கூடிய கிடைக்கக்கூடிய நீரை நீர்த்தேக்கங்கள் மழைநீர் இவற்றையெல்லாம் சேகரித்து பகிர்மானம் செய்து அனைத்து வீடுகளுக்கும் நாம் குடிநீரை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு இடத்தில் கிடைக்கக்கூடிய உபரி நீரை மற்றொரு இடத்தில் பயன்படுத்துவதற்கு சற்று தடைகள் இருக்கின்றன. இந்த திட்டத்தின் மூலமாக அது நீக்கப்பட்டு முறையான சீரான குடிநீர் விநியோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த திட்டத்தை எடுக்கப் போகிறோம். விளிம்பு நிலை மக்கள், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல பார்த்திருப்பீர்கள், 3ஆம் பாலினத்தவர்கள் அவர்களுக்கான நடவடிக்கைகள், அவர்கள் ஊர்காவல் படையில் நியமித்து அவர்களை டிராஃபிக் அசிஸ்டண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் பயன்படுத்துவதற்கான ஒரு முன்னோடி முயற்சி. அன்புச்சோலை என்ற மூத்த குடிமக்கள் 2 பெற்றோரையும் இழந்த குழந்தைகள் என்று முதல் கட்டமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய 50,000 குடும்பங்களை சார்ந்த அந்த குழந்தைகளுக்கு அவருடைய கல்வி இடைநிற்றல் இல்லாமல் அவர்களுக்கு பயிற்றுவிக்க, அந்த தாயும் தந்தையும் இழந்த குழந்தைகளுக்கு தாயுமானவராக அரசு செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளர் நலன், அதே போல் கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு, அது தற்சார்பு தொழிலாளர் நல வாரியம், அவர்களுடைய நிறைய சிக்கல்களெல்லாம் தீர்க்கும் பொருட்டு அவர்களுக்கு விபத்து காப்பீடு, அவர்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு அவர்களுக்கு மானியம், மின் வாகனம், இருசக்கர மின் வாகனம் வாங்குவதற்கு அது குறித்தும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலநிலை மாற்றம் குறித்து we are going very big on BESS, the battery storage, which is going to make really a huge impact on our this year alone we may go for 4,000 megawatt-hour. Already one tender has been floated, and the next few things, few more will come now. Similarly, the pumped hydro storage, we identified 2 places to the tune of around 1,800 megawatt and 1,100 megawatt, around 11,000 something crores kind of thing. And of course, we are very sensitive towards environmental aspects. There is going to be a sanctuary of great flamingo at Dhanushkodi, and a biodiversity park at Chengam, and raptors, வேட்டை பறவைகளுடைய ஆராய்ச்சி மையம், and blue flag certification for some beaches. அரசு ஊழியர்கள் 40,000 அரசு ஊழியர்கள் பணியிடங்கள் இந்த வருடமே நிரப்பப்படும். அந்த அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் வங்கிகள் மூலம் அவர்களுடைய எங்கெங்கெல்லாம் அவர்கள் சம்பள கணக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த வங்கிகள் மூலம் அவர்கள் விபத்தில் இறந்தால் 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு விபத்து காப்பீடு. எங்களுடைய புள்ளி விவரங்கள் சொல்வதெல்லாம் 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். வருடத்திற்கு 200 முதல் 250 அரசு ஊழியர்கள் விபத்தில் இறந்து போகிறார்கள். சுமார் 2000 அரசு ஊழியர்கள் இயற்கையாக மரணம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த 200லிருந்து 250 விபத்தில் மரணமடையும் அந்த குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் இனிமேல் வரும் ஏப்ரல் மாதத்திலிருந்து கிடைக்கும். வங்கிகளோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அரசு மேற்கொள்ளும். அந்த குடும்பத்தில் திருமண வயதில் பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு உதவி, அவர்களுக்கு அந்த குடும்பத்தில், அந்த அரசு ஊழியரின் குடும்பத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய அளவிற்கு பெண்கள் குழந்தைகள் இருந்தால் அதற்கும் உதவி என்று பல சலுகைகளை அளிப்பதற்காக வங்கிகள் முன்வந்திருக்கின்றன. அவர்கள் வாங்கக்கூடிய தனிநபர் கடன்கள், அதற்கும் வட்டி சலுகைகள் அனைத்தும். ஈட்டிய விடுப்பு சரணளிக்கும் அந்த திட்டம் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அவர்கள் சரண் செய்து பணப்பலன் கிடைக்கும் அளவிற்கான உரிய அரசாணைகள் விரைவில் பிறப்பிக்கப்படும். These are all the points. We have identified 2-3 places. So அந்த place வந்து பார்க்குறப்ப வந்து கனெக்டிவிட்டி இம்பார்ட்டண்ட், டு தி சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட். அந்த ஆங்கிளில் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். விரைவில் அது அறிவிக்கப்படும். ஆமாம்
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செமிகண்டக்டர் அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று டிசைன், ரெண்டாவது வந்து ஃபவுண்ட்ரி ஃபேப்ரிகேஷன், தென் வந்து டெஸ்டிங், குவாலிட்டி கண்ட்ரோல், அசம்பிளி அண்ட் பேக்கேஜிங். ஒரு செமிகண்டக்டர் சிப் வந்து தயாரித்து பயன்பாட்டுக்கு வர்றதுக்குள்ளே பல நாடுகளுக்கு அது போயிட்டு வரும் டெஸ்டிங்க்காக. ஸோ டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஸோ பல பேர் நாங்கள் இப்போ ஐஐடி டைரக்டர் உட்பட நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்போ இந்த என்டையர் ஸ்பெக்ட்ரத்தில் நம்ம தமிழ்நாடு எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய அட்வைஸ் வாங்கி வி ஆர் ப்ரொசீடிங். ஸோ பல பேர் வந்து ஃபவுண்ட்ரி ஆங்கிளில் போகிறாங்க, ஹியூஜ் கேபிட்டல் இன்டென்சிவ் ஒன். ஸோ ஒய் நாட் கோ ஃபார் டெஸ்டிங், பேக்கேஜிங் அண்ட் தென் டிசைனிங், which will have huge opportunities for our high-end jobs. So with their advice we are proceeding, and we have the industries department have already finalized strategic tie-up kind of things. So we are very hopeful that we will win this move. See, 1 trillion, agreed. 1 trillion economy is an ambitious target. You and me will agree on that, okay? And for achieving that, you are well aware that Tamil Nadu economy is equally aligned with the national trend as well as international trend. Tirupur, which was lying low for the past 1 or 2 years, thanks to the Bangladesh related one, it's picking up. But we have to keep watch on international trade relations. We need to check up every day what's happening in US. As far as textiles is concerned, the reciprocal kind of duty structure is not very great, 9 to 10 point something. So we are safe, but not in the case of automobile. So the growth of any state or any economy is being dictated by global trends. We are growing at a higher rate, at a better rate than the national average, which is a welcome sign. But at the same time, I think since you asked, I think we should concentrate on emerging sector and as well as high labor intensive projects, and we should keep pace with the changes. That's why I'm saying semiconductors, man-made fiber, power looms, and then these kind of things, and GCCs in IT. These are all the areas we have identified that we should really concentrate to trigger our economy. Yeah. அந்த துறையிலிருந்து எங்களுக்கு வந்த இது டிஆர்பிக்கு கொடுத்தது. மறுபடியும் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து அந்த துறையோட கலந்து ஆலோசிச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். இல்லையா எவ்வளோ இருக்கு? BE 24-25 போன வருஷம் அக்கௌண்ட் 23-24 வந்து 39,000 crores. BE 24-25 வந்து 44,000 crores. இந்த வருஷம் 46,766 crores. இல்லைங்க, நீங்கள் நான் சொல்லலை, 44,000 கோடி போன வருஷம், இந்த வருஷம் 46,780, 2,000 கோடி அதிகமாக இருக்கே. வந்துட்டுருக்கோம். அதில் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன தடவை 23-24 ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 23-24 அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 39,000 crore தான். தேவைப்பட்ட தொகை இதை வந்து நிதியை வந்து தயார். உங்களுடைய கேள்விக்கான பதில், ஒன்றிய அரசு 2,152 கோடியை தராவிட்டாலும் அந்த நிதியையும் தரத்துக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணி எந்த விதமான தடை இல்லாமல் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்துட்டோம். எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணிக்குவோம். எந்த விதமான இதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டோம். ஓகே, ஆமாம். அண்ணல் அம்பேத்கருக்கு நம்ம இப்போ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்.
அதே போல் வந்து கலைஞர் கைவினை திட்டம் நம்ம பண்ணிவிட்டு நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதனுடைய இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்து இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிவிட்டு வெகு விரைவில் அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணப்படும். அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கான இது வந்து நிதி வந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும், கொடுக்கறது தயாராக இருக்கும். Which one? Which one? Capital expenditure. That's why I'm saying this year we have taken major projects we are going to now spend, starting from what is that, CRIDP highways, and then major water supply schemes, around 5,000 crore water supply schemes we have taken, combined water supply schemes. Then the WRD, again 2,000 crore, the new scheme has been launched, that is one. And then CMRL, again we will pump in, say for example for the new buses. And then urban development, there are a lot of new schemes have been announced. Definitely we are hopeful that will be. அந்த SSA திட்டத்தில் 2152 கோடி. அதே மாதிரி இன்னும் வந்து ஜல்ஜீவன் மிஷன், அதே போல் வந்து இன்னும் சில திட்டங்களிலெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்ட தொகை வந்து அவங்க வந்து புதுசாக ஒரு SNA ஸ்பஷ் அப்படின்னு ஒரு மாடல், ஜஸ்ட் இன் டைமில் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுற மாடல் வந்து வச்சுருக்கனால அவங்க வந்து முதல் தவணை வருது, நம்ம அதுக்கப்புறம் கேட்டு செலவு பண்ணதுக்கப்புறம் வரணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் தவறு இல்லை. பட் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு நினச்ச தொகை வந்து நமக்கு வந்து அந்த இது மாதிரி வரல. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சில ஆயிரம் கோடி அதில் வந்து நமக்கு வந்து எதிர்பார்த்ததை விட குறைவாக வருது. அது வந்திருந்தால் நம்முடைய வருவாய் பற்றாக்குறை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது. நியூ ஃபைனான்ஸ் கமிஷன் நிதிக்குழு இப்போ வந்துட்டு போயிருக்கு. அவங்ககிட்ட நம்ம வந்து நம்முடைய கருத்துக்களை எல்லாம் வலுவாக முன் வச்சுருக்கோம். 41% 50% அந்த டெவல்யூஷன் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் டு எக்கானமி இப்போ அதிகமாக இருக்குது. நம்மளை மாதிரி இன்னும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மாதிரி இன்னும் சில மாநிலங்கள்லாம் இருக்குது. ஸோ கான்ட்ரிபியூஷன் டு தி நேஷன்ஸ் எக்கானமியை ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து டெவல்யூஷன் பண்ணணும். யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள பனிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம். நம்மள மாதிரி மற்ற மாநிலம் சொல்லியிருக்கு. அவங்க நம்மளுடைய பரிந்துரைகளை கேட்டுட்டு அவங்களுடைய இதை வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதில் மாறினா நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோவிட் பீரியடில் வந்து செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான சப்ளை செயின் வாஸ் வெரி ஹிட். அதனால தான் வந்து அந்த டைமில் இது பண்ணாங்க. இப்போ வந்து இது கொள்கை அளவில் வந்து இது வந்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முழுமையான வழிகாட்டுதல் விரைவில் வந்து அரசு அதிகாரிகள் அதை கலந்து ஆலோசித்து தலைமைச் செயலாளர் தலைமையில் முதல்வரோடு கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் அதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளிவரும். இல்லை, சயின்ஸ் சிட்டி இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிர்லா பிளானட்டோரியம் அந்த மாதிரி ஏரியாஸில் இதை பண்ணால் யார் வேணாலும் போகலாம். சயின்ஸ் சிட்டி இட்ஸ் ஃபார் மென்ட் ஃபார் காமன் பீப்புள் டு கோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். 28 வரைக்கும் வரோங்களாம், நம்ம 26 வாங்கிட்டுருக்கோம். பின்னடைவுனா அதாவது வந்து கடன் வாங்குறதை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் நம்பர் பார்த்தா நம்மளது வந்து அந்த இடத்துல இருக்குது. ஆனால் பொருளாதாரத்தில் எவ்வளோ கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நாம் வந்து அந்தளவுக்கு மோசமாக இல்லை, நம்ம நடுவில் தான் இருக்கோம். இது எப்படி அப்படின்னா 10,000 ரூபாய் மாத வருமானம் வாங்குறவங்க எவ்வளோ கடன் வாங்குகிறாங்க, சரி 10,000 ரூபாய் மாத வருமானம் உள்ளவங்க 5,000 ரூபாய் கடன் வாங்குறதுக்கும் 1 லட்சம் ரூபாய் மாத வருமானம் உள்ளவங்க 5,000 ரூபாய் கடன் வாங்குறதுக்குமான வித்தியாசம் இதுதான். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் வந்து கடந்த 2 வருடங்களாக நாம் பண்ணிகிட்ருக்கிற நிதி மேலாண்மை, நம்ம நிதி மேலாண்மையில் என்ன முக்கியமாக பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இன் டைம் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறோம். எப்போ தேவையோ அப்போ வந்து உங்களுக்கு தேவைப்படுறது. ரெண்டாவது வந்து கடந்த ஒரு 3.5 வருடத்தில் மட்டும் நாம் இங்கே தமிழ்நாடு அரசிலிருந்து
நம்மளுடைய துறைகளுக்கு நம்ம விடுவிக்கப்பட்ட நிதி நிறைய வங்கிகளில் இட் வாஸ் லையிங் ஐடில். அதையெல்லாம் மட்டும் கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய் வந்து நம்ம வந்து அங்கேருந்து எடுத்திருக்கோம். எடுத்து இங்கே வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலை அதெல்லாம் எடுத்து நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து ஜஸ்ட் இன் டைம் ரிலீஸ், இந்த மாதிரி நிதி மேலாண்மை சரியாக செஞ்சனால சென்ற வருடம் மட்டும் நாம் வந்து ஒரு 3,600 கோடி ரூபாய் நம்ம வந்து எதிர்பார்த்ததை விட குறைவாக கடன் வாங்கியிருக்கோம். இந்த வருஷம் ஒரு 7,000 கோடி ரூபாய் நாம் மதிப்பீட்டதை விட குறைவாக கடன் வாங்குவோம். 7,000 கோடி வந்து குறைவாக கடன். ஸோ பாயிண்ட் என்னென்னா, அப்சல்யூட் நம்பரை பார்த்தா இட் வில் பி லுக்கிங் கன்சர்ன். ஓவரால் ஜிஎஸ்டிபி வச்சு பார்த்தா we are at the middle of it, but at the same time there is scope for improvement. நம்ம இன்னும் நிறையா பண்ணணும். நம்மளுடைய வருவாயை நம்ம பெருக்கணும், செலவினத்தை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். வைக்கிறது மூலமாக அதில் வந்து பண்ணலாம். இந்த வருஷம் வாங்குவோம் சொல்லுங்கள். 1 lakh நெட்டாக வந்து ஒரு 1,05,000 கோடி ரூபாய், 5,000 கோடி ரூபாய். அதுக்கு இன்னும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலாக 8 லட்சத்துலேருந்து 9 லட்சம் கோடி வரைக்கும் வருது. ஸ்டேட் ஆமாம் ஆமாம், அது அத்தாரிட்டி கிடையாது. ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணுறது, அதாவது பயிற்சிகள் நம்ம நிறைய அளிக்க வேண்டியிருக்கோம். முன்கள பணியாளர்கள்லேருந்து மற்றவங்க அத்தனை பேர்த்துக்கும் வந்து எப்படி வந்து அதை வந்து இதெல்லாம் வந்து எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ஒரு இது சென்னையில் தான் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது, கொஞ்சம் முடிச்சோன்னா வாங்க டீட்டெயிலாக தராங்க. இந்த வருஷம் டிசம்பருக்கு, ஆமாம் இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே வரும்னு போக்குவரத்து அதிகாரிகள் வந்து இது பண்ணியிருக்காங்க. டெண்டர் ஃபைனலைஸ் ஆச்சு. இது ஒரு ஜெர்மன் பேங்க் உடைய அசிஸ்டன்ஸோட KFWோட அதனுடைய இது முடிஞ்சிச்சு. டிசம்பர் மாதம் வந்துடும். ஆமாம் ஆமாம் ஆமாம், we will look at that. அதாவது வந்து இப்போ அந்த இது வந்து VGF கொடுத்து சில ஸ்டேட்ஸ் போயிருக்காங்க. அந்த மாடலும் யோசிச்சுட்ருக்கோம். VGF இல்லாமல் பண்ணாலும் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறோம். தி டெக்னாலஜி ஹஸ் மெச்சூர்ட், லாட் ஆஃப் ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஆர் கம்மிங் அவுட். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபீல்டு. நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் வராங்க. ஒரு நான் பொல்யூட்டிங் என்விரான்மெண்ட்டில் நல்ல வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அதில். ஓகேங்க, லாஸ்ட் ஒன் திங். பள்ளிகளில் கொடுக்குறாங்க. பள்ளிகள் எல்லா ஒன்றியங்களுமே வந்து மலைப்பகுதி தான் மோஸ்ட்லி. அந்த ஸ்கூல் சொன்னால் லிஸ்ட்டுக்கு தரேன் நான். சொல்லுங்கள். சொல்லுங்கள். கடன் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நான். பொதுவாக வந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு கடன் வந்து நம்ம வாங்குகிறோம் அதனுடைய க்ரோத் ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கடந்த 4 வருஷமாக கடன் வாங்கும் விதத்தினுடைய க்ரோத் வந்து இட்ஸ் ஒன்லி 0.66% தான் வந்து இதாகிட்டுருக்கு. டெட் டு GSDPயில் நாம் வந்து நம்முடைய பொருளாதாரம் எந்த சைஸில் இருக்குது, எவ்வளவு கடன் வாங்குகிறோம், அதனுடைய க்ரோத்தை வந்து நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ 0.66% அளவில் தான் நம்மளுடைய இது போயிட்டுருக்கு. டெட் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க. we are well within that particular level. Okay, thank you. பண்ணிட்டுருக்கோம். போன தடவை சொல்லாது. செக் பண்ணி பாருங்கள். போன தடவை சொல்லாது. எத்தனை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். மகளிர் உரிமை தொகை அறிவிக்கப்பட்டிருக்கு. 1,14,00,000 பேர் கொடுத்துட்ருக்கோம். தமிழ் புதல்வன் கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி வந்து புதுமை பெண் கொடுத்துட்ருக்கு. மாதம் உங்களுக்கு போய் சேருது. அதே மாதிரி வந்து திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு திட்டமும் பார்த்துக்காரு. டாஸ்மாக்லேருந்து நமக்கு வந்து ஒரு 8% நமக்கு வந்து க்ரோத் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம்.
அதில் வந்து growth இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் வரதுக்கான அதிக வருவாய் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பெட்ரோலியம் அண்ட் டீசலை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் 7% தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதில் செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்ஸ்னு பார்ப்போம். நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஈக்குவலாக இருக்க கம்பேரிட்டிவ் ஸ்டேட்ஸு கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா அங்கேயும் வந்து ஒரு 1% அளவுக்கு தான் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னொன்று பெட்ரோல் வந்து இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்ஸோடைய சிட்டிஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தான் விலை குறைவு. இன்றைக்கி அநேகமாக 101 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இதில். ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு கொஞ்சம் அதில் பெட்ரோலியமில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அதில். ஸோ வேட்டில் வந்து நம்மளுடைய எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஜிஎஸ்டியில் we are doing exceedingly well. இதில் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. மிக மிக கிளியராக சொல்லியிருக்கோம். 1/4/2026 அவங்க வந்து என்கேஷ் பண்ணுற அளவுக்கு 1/4/2026 வந்து வரும். டிஜிட்டல் எக்கானமி வெரி வெரி லாட் ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் டு டேக் பிளேஸ். We don't have the trail of it, where it is. And the GST authorities, they apply the place of supply. I was telling you,